கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கிறேன். சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? நியாயம் செய்வார் உனக்கு என்று நான் பேச விரும்புகிறேன். என் ஆவியிலே நான் பார்க்கிறேன், என் தரிசன கண்களிலே உணர்கிறேன். நிறைய நேரத்தில் அநியாயமாய் நிறைய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது. அநியாயமா நிறைய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில மனிதர்கள் செய்கிறார்கள். எனக்கு ஒரு நியாயமே கிடைக்கலையேன்னு கதறி கொண்டிருக்கிற நிறைய பேரை நான் ஆவியில பார்க்கிறேன். ஆனா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு நியாயம் செய்வேன் என்று. ஆண்டவர் சொன்னார், இந்த நியாயத்தை சீக்கிரத்தில் நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். பிரதர், ரொம்ப வருஷமா கோர்ட்டும் கேஸுமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேனேன்னு சொல்றியா? ரொம்ப நாளா வில்லேஜ் ஆஃபீஸும் ஆடிட்டர் ஆஃபீஸுமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேனேன்னு சொல்றியா? நிறைய நாளா பிரதர் கவர்மெண்ட் ஆஃபீஸில் மனு கொடுக்க நான் போயிட்டே இருக்கிறேன்னு சொல்றியா? எனக்கு தர வேண்டிய பணத்தை தராம இன்னைக்கு தாரேன் நாளைக்கு தாரேன்னு இழுத்தடிச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்றியா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் நியாயம் செய்வேன். எதெல்லாம் உனக்கு அநியாயமா நடந்ததோ, எதெல்லாம் உன்னை கொன்னு போட்டா கூட கேட்க ஆள் இல்லைன்னு சொல்றாங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்காக நியாயம் செய்ய போகிறேன். ஷாஹா ரபாலா. லூக்கா 18வது அதிகாரம் அவனுடைய 3வது வசனத்தை வாசிக்கிறேன். அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்குமா இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். இந்த விதவையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவளுக்கு நியாயம் எதில் செய்யணும் தெரியுமா? அவளுக்கும் அவ எதிராளிக்குமா இருக்கிற விஷயத்துல நியாயம் செய்யணும்னு. ஒருவேளை உன்னுடைய எதிராளி பணத்தை வச்சுட்டு ஆள்பலத்தை வச்சுட்டு உனக்கு விரோதமா நிறைய செய்யலாம். உனக்கு ஆள்பலமும் இல்லை, பணபலமும் இல்லை, மனபலமும் இல்லாம சில காரியங்களை நீ சோர்ந்து போயிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் நியாயம் செய்வார். ஒருவேளை உன்னுடைய பிரச்சனைகள் மனுஷனை மதிக்காதவன், தேவனுக்கு பயப்படாதவன், உலகத்தாங்கிட்ட உன் கேஸ் இருந்தா கூட, உன் எடை யாருகிட்டையாவது சிக்கி இருந்தா, உன் பணம் யார்கிட்டையாவது சிக்கி இருந்தா, இல்லாட்டி உன் மகனோ உன் மகளோ எதுலையாவது போய் மாட்டிட்டு இருந்தா, ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, போலீஸ் ஸ்டேஷன் ஏற வேண்டிய நிலைமை வந்துருச்சு, கோர்ட்டில் எல்லாம் ஏற வேண்டிய நிலைமை வந்துருச்சு அப்படின்னு நீ சொல்லிட்டு இருக்கியா? எனக்கு நியாயம் செய்ய யாருமே இல்லையே, எனக்கு எல்லாமே அநியாயமா நடக்குது, என் புருஷன் எனக்கு அநியாயம் பண்றான், என் மனைவி எனக்கு அநியாயம் பண்றா, என் மாமியார் எனக்கு அநியாயம் பண்றாங்க, என் கூட பிறந்தவங்களெல்லாம் எனக்கு அநியாயம் பண்றாங்கன்னு அழுது கொண்டிருக்கிற உனக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் நியாயம் செய்வேன், நான் நியாயம் செய்வேன். நம்ம ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். எதெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு அநியாயமாய் நடக்குதோ அதையெல்லாம் கர்த்தர் நியாயம் செய்யும்படி ஜெபம் பண்றேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.